Good morning students. Today's science matter around us last week. Same the lesson continue. Molecules of some compounds. சேர்மங்களின் மூலக்கூறுகள். Molecules diagram என்ன இருக்கு? Carbon dioxide ஃபார்முலா CO2 C கார்பன் சென்டரில் இருக்குது, O2 ஆக்சிஜன் 2 பார்த்தீங்கன்னா கார்பனுடைய அளவு சின்னது, அதனால் இங்கே சென்டரில் போட்டிருக்காங்க. இது ஆக்சிஜனோட அளவு 2 இருக்குனால சைடில் 2 போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அமோனியா NHன்னா இது N சென்டரில் இருக்குது, H3 நான் 3 சைட்லேயும் 3 வருது. நெக்ஸ்ட் ஹைட்ரஜன் குளோரைடு HCl ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 1 Cl பார்த்தீங்கன்னா 9 இருக்குனால கொஞ்சம் ரவுண்டு சர்க்கிள் பெருசாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மாலிகுல்ஸ் மாடல் பால் அண்ட் ஸ்டிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். ஒரு பந்து வடிவத்தினுடைய அமைப்பை வச்சு சொல்லியிருக்காங்க. பிளாக் கலரில் இருக்கக்கூடிய கார்பன், ரெட் கலரில் இருக்கிறது ஆக்சிஜன். பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிறது கார்பன், ரெட் கலரில் பிணைப்பாக இருக்கிறது என்னது ஆக்சிஜன். இதுதான் கார்பன் டை ஆக்சைடு மாலிகுல்ஸ். நெக்ஸ்ட்டு இதே போல் அமோனியாவுடைய மாலிகுல்ஸ் எப்படி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சென்டரில் நைட்ரஜன், 3 ஹைட்ரஜன். இதனுடைய மெத்தட் எப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஹைட்ரஜன் குளோரைடு. ஹைட்ரஜன் சென்டரில் இருக்காங்க, சுற்றி இருக்கிறது குளோரைடு. Configuration of matter. Atoms, smallest particle of an elements. Next molecules are made up of atoms. Next elements, chemically simplest substance cannot be broken down. Example பார்த்தனா magnesium, calcium, iron. இது பெரும்பாலும் தனிமங்கள் என்னது உடைக்க முடியாது. Next compoundsனா சேர்மங்கள் அர்த்தம். 2 or more elements are chemically bonded together. இது பார்த்தனா ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 என்ன பண்ணுது சேர்மங்களாக உருவாகுது, இதுதான் வாட்டர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் கெமிக்கல் ஃபார்முலா டெல்ஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ காம்பவுண்ட்ஸ். இதில் பார்த்தோம்னா அசிட்டிக் ஆசிட் CH3COOH, இதை தமிழ் என்னன்னு சொல்கிறோம், கந்தகமிலன்னு சொல்லுவோம். இந்த ஃபார்முலா எப்படி சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா C 3 ஹைட்ரஜன் பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு COOH. இதில் பார்த்தோம்னா ரெட் கலர் இருக்கிறது எல்லாமே ஹைட்ரஜன், எல்லோ கலர் இருக்கிறது கார்பன், க்ரீன் கலரில் இருக்கிறது ஆக்சிஜன், ஒரு ரெட் ஹைட்ரஜன். அதுதான் ஃபார்முலாவில் CH3COOH. இதுதான் கெமிக்கல் ஃபார்முலா. நெக்ஸ்ட் தி கெமிக்கல் சிம்பிள் ஷார்ட் ரீப்ரசன்டேட்டிவ் ஆஃப் கெமிக்கல் எலிமெண்ட்ஸ். மிக எளிமையான முறையில் குறியீடு எப்படி குறிக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் பார்த்தோன்னா பென்சின் பார்த்தீங்கன்னா இதனுடைய வடிவமைப்பில் கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பெரிய சர்க்கிள் என்ன சொல்கிறோம், கார்பன் சொல்கிறோம், 6 கார்பன் இருக்குது. இதனுடைய பிணைப்பு என்ன இருக்குது, ஹைட்ரஜன் ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க. அதுதான் கார்பன் ஆட்டம்ஸ், ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு கடினமாக இருக்கிறனால என்ன சொல்லியிருக்காங்க, சிம்பிளாக இந்த ஸ்ட்ரக்சரில் சொல்லியிருக்காங்க. இது 6 முகம் வடிவத்தை கொண்டது. இதில் பார்த்தோன்னா 6 கார்பன் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அது கார்பனுடைய பிணைப்பு பாண்டுன்னு சொல்லுவாங்க. அதில் ஹைட்ரஜன் என்ன இருக்குது, பிணைஞ்சிருக்கும். இதுதான் வந்து CH. அப்போ C6H6 அது இங்கே பென்சின் சொல்கிறோம். இல்லை இப்படியும் கொஞ்சம் கடினமாக இருந்ததுன்னா மிக சுலபமாக எழுதுனா இந்த வடிவத்துலேயும் நம்ம இதை சொல்லப்படுது. இது பார்த்தீங்கன்னா பென்சின் 6 முகம் வடிவம் கொண்டது. 6 கார்னர்ல என்ன இருக்குது, கார்பன், ஒரு H. அப்போ CH. அப்போ C6H6 இதுதான் பென்சின் சொல்லப்படுது. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் மேட்டர். கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா பருப்பொருட்களினுடைய வகைப்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 broad categories, namely pure substances and mixers. Pure substances are further divided into categories as elements and compounds. பருப்பொருளானது 2 வகைகளாக பிரிக்கப்படுது. ஃபஸ்ட்டு தூய பருப்பொருட்கள் கலவின்னு சொல்லப்படுது. மேலும் தூய பருப்பொருளானது மேலும் 2 வகையாக பிரிக்கப்படுது, தனிமங்கள், சேர்மங்கள் சொல்லப்படுது. நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் என்ன, மேட்டர் இன் its simplest form is called an elements. Matter in its simplest form is called an elements. We are using many elements in our daily life. The common salt is consisting of elements of sodium and chlorine. Water consists of hydrogen and oxygen. Magnesium and phosphorus used for making crackers. Sulfur is used as manure in agriculture. Calcium is used for making mobile phone and silicon
is used for making computer chips. There are 118 known elements till date. 94 of these elements occur naturally, while 24 elements have been created artificially in laboratory. Classification of element. We can classify the elements broadly into metal, non-metal and metalloid based upon their chemical properties. Next, metal. We have tools, utensils and jewelry made from silver, copper, iron, gold, aluminum using pressure like hammering or rolling. We can deform this material into various shapes. Such elements that are malleable அல்லது material may be flatness into thin sheets or is called as the metals. Metals are generally hard and shiny elements. Sodium is one of the exhibition as it is soft. All metals except the mercury are solid at room temperature. Mercury is the only metal that is liquid at room temperature. Metal are malleable, can be bent or beaten into the sheets. They can be drawn into the wires. There are good conductor of heat and electricity. Copper, lead, tin, nickel, iron, zinc, gold, magnesium and calcium are examples of metals. Metal copper, lead, iron, nickel, steel, zinc. Next topic, non-metals. Non-metals are generally dull and soft. However, diamond is shiny and also the hottest natural substance on earth. Non-metals can be gases, solids, liquids. Non-metals such as the oxygen, hydrogen and chlorine are gases at room temperature. Non-metals such as the carbon, iodine, sulfur and phosphorus are solid at room temperature. Bromine is the only non-metals that is the liquid at room temperature. Non-metals are poor conductors of heat and electricity. However, graphite is a good conductor of electricity. Non-metal like carbon, phosphorus and sulfur. Next, metalloids. Metalloids exhibit the properties of both metal and non-metals. Silicon, arsenic, antimony and boron are some example of metalloids. Next, the difference between metals and non-metals. Metal. Metal are lustrous, they have shiny surface. Non-metals are non-lustrous, they have non-shiny surface. Next, generally hard. Then generally soft. Next, bent, beaten into sheets or they can be drawn in the wires into wires. Next, metal are non-bendable. Next, good conductors of electricity. Ilan, bad conductors of electricity. Next, ringing sound with the struck the hands. They are used to make the object like the bell. Does not the make any sound when they struck. Difference between an elements and a compound. Elements. An elements is the simplest substances. Compound. A compound is a chemical substances formed by the combination of two or more elements. Next, elements combine to form compounds. Compounds can be split into elements. Next, atoms are the fundamental particles of an element. Molecules are the fundamental particles of a compound. Next, formula பார்த்தோம் அப்படின்னா H2O அப்படின்னா நீரின் மூலக்கூறு வாய்ப்பாடுன்னு சொல்லுவோம். சோடியம் குளோரைட் அப்படின்னு பார்த்தா சாதாரண உப்பினுடைய ஃபார்முலா. இது சுகர் C6H12O6 சோடியம் ஹைட்ராக்சைடுடைய ஃபார்முலா. நெக்ஸ்ட், சிம்பிள் ஆஃப் அன் எலிமெண்ட். சிம்பிள்னா குறியீடுன்னு அர்த்தம். தனிமங்களுடைய குறியீடுகளை பற்றி சொல்லப்படுது. ஏ simple is an abbreviation or short representation of the chemical elements. There is a unique symbol for the each element. It represents one atom of the elements. The symbol is usually derived from the name of the element, which is either in English or Latin.
This is simple for are allocated by the International Union of Pure and Applied Chemistry IUPAC. Dalton was the first scientist to use the symbol for the elements in a very specific sense. He used a symbol for an element. He also meant a definite quantity of that element. That is, one atom of that element. Berzelius suggested that the symbol of elements be made from one or two letters of name of the element. Next, simples for some elements as proposed by Dalton. Hydrogen குறியீடு பாஸ்பரஸ், காப்பர், கோல்டு, கார்பன், சல்ஃபர், லெட், பிளாட்டினம், ஆக்சிஜன், அயன், சில்வர், மெர்க்குரி. இது கொஷின் பேப்பரில் எப்படி கேட்டிருப்பாங்கன்னா இந்த குறியீடு கொடுத்துட்டு இதனுடைய தனிமம் எலிமெண்ட்ஸுடைய நேம் என்ன அப்படிங்கிறத கொஷினில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது.